இன்றைக்கி ஜேஎஸ் ஸ்வீட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்னு பார்க்கலாங்க. கிளைமேட் வேறு ஒரு மாதிரி இருக்கா, ஸோ அதுக்கு சூப்பரான இன்றைக்கி ஒரு கார்லிக் ரைஸ் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 40 பல்லு பூண்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு இந்த பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடயே உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஓரம் வச்சுருங்க. இப்போ அதே வாணலிலே அந்த சின்ன சின்ன வெங்காயத்தை போட்டு அழகாக அதையும் நம்ம கிறிஸ்பியாக பண்ணிக்கலாம். இப்போ அதே வாணலிலே கடுகு, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை அரைச்சிடலாங்க. ஸோ அதையும் போட்டுட்டு ரைஸை நல்லா உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் போட்டு மேலே கொத்தமல்லி தூவிட்டோம் அப்படின்னா சூப்பரான கார்லிக் ரைஸ் ரெடி ஆகிடும். இன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டேன். குடமிளகாவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி குக்கரில் போட்டு வேக வச்சுட்டோங்க. இப்போ ஒரு வாணலில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க. அதுக்குள்ளே போய் அரைச்சிடலாங்க. அப்புறம் இதையும் போட்டு நல்லா ஒரு கிறிஸ்பியாக இந்த மாதிரி வரட்டும். அதுக்கு மேலே குடமிளகாவையும் போட்டுட்டு இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி.